கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காலை வேளையிலே, இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்மீது வைத்திருக்கிற அன்புக்காக, அவருடைய கிருபையின் வரங்களுக்காக, ஆமென், நம்மை அவர் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவனாய் இருப்பதினாலே நாம் ஆண்டவரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உங்கள் கரத்தில் வேதம் இருக்கிறது. ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 14, 15 2 வசனங்களை நவம்பர் மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக ஆண்டவர் கொடுத்தார். அதை நாம் வாசிக்கலாம். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும், என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். I will feed them in a good pasture, and upon the high mountains of Israel shall their fold be. There shall they lie in a good fold, and in a fat pasture shall they feed upon the mountains of Israel. And I will feed my flock, and I will cause them to lie down, saith the Lord God. இந்த மாதத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து ஆதி காலம் முதற்கொண்டு தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த மேன்மையான வழி நடத்துதலிலே, மேன்மையான மிக பெரிதான அற்புதங்களினாலே நிறைத்து, ஆமென், வந்து சேர வேண்டிய இடத்திற்கு பத்திரமாய் கொண்டு வருகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரை பல விதங்களில் நாம் பெயர் சொல்லி அழைக்கிறோம். தேவனே, ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் கர்த்தரே, கன்மலையே, எங்கள் கேடகமே, எங்கள் துருகமே, நான் நம்பியிருக்கிற என்னுடைய தேவனே. எத்தனையோ நாமங்கள். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அல்லேலூயா. எல்லா நாமத்திற்குள்ளும் ஒரு அனுபவம் இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது. எல்லா நாமத்திற்குள்ளும் ஒரு ஆழமான வாழ்க்கைக்குரிய ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. இந்த விஷயங்களில் அதோடு கூட வருகிற ஒரு மேன்மையான ஒரு தேவனுடைய நாமம், அவர் நமக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மெய்ப்பனாய் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய், அறிந்தவராய், தெரிந்தவராய், நம்மை மீட்கிறவராய், நம்மை போஷிக்கிறவராய், ஆமென் சொல்லுங்களேன், நம் மீது கவனம் செலுத்துகிறவராய், நம்முடைய பலவீனங்களில் பலப்படுத்துகிறவராய், நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிற நல்ல எண்ணெயை நம்முடைய தலையின் மேல் வார்க்கிற தேவனாய், ஆமென் சொல்லுங்களேன், இருந்தாலும் அவர் மெய்ப்பனாய் இருக்கும்போது அவருடைய ஜனங்களாகிய நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஆடுகளாய் இருக்கிறோம். ஸோ ஆடுகளாய் இருக்கிற அந்த மந்தைக்கு மிகப்பெரிய ஒரு அறிவு, ஒரு புத்தி, ஒரு ஞானம் இவைகளை பார்க்க முடியாது. ஆனால் மேய்ப்பன் அவைகளை செய்கிற பொழுது மேய்ப்பனுடைய பாதையிலே அந்த ஆடுகள் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 23 மிகப்பெரிய ஆழமான மிக சுருக்கமான மேய்ப்பன் ஆடுகள் இதை குறித்த விஷயத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாவீது அதை அழகாக எழுதி வைத்திருக்கிறார். யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திற்கு போகும்போது அங்கேயும் கர்த்தர் மெய்ப்பன் என்றும், ஆமென் சொல்லுங்களே, தன்னுடைய தொழுவத்தை குறித்தும் தன்னுடைய ஆடுகளை குறித்தும் கர்த்தருடைய சத்தத்தை குறித்தும், ஆடுகளை கவனிப்பது யார், நேர்வழியாக வர்றது யார், மந்தைக்கு பின்வழியில் வருகிறவர்கள் யார் என்கிறதை குறித்த இந்த அழகான அனுபவத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் முதலாவது சபைக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை தேவன் தருகிறார். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன்,
இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவர்களுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். இந்த 14ஆம் வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தின் அந்த முதல் பகுதி, முதல் கருத்து எங்க தொடங்குதுன்னா 11வது வசனத்துல வாசிக்கலாமா? எசேக்கியேல் 34:11. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இப்போ ஆண்டவராய் இருந்த கர்த்தர் இந்த இடத்துல மெய்ப்பனாய் மாறுகிறார். கர்த்தர் சொல்றது என்னன்னா, ஆமென், நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ முதலாவது தேவனுடைய மெய்ப்பனுடைய வேலை என்னன்னா, எப்போ பார்த்தாலும் அந்த ஆடுகள் போகும்போதும் திரும்பி வரும்போதும் ஏறக்குறைய மேய்ச்சலில் இருக்கும்போதும் அந்த நல்ல மெய்ப்பன் என்ன செய்வார்னா, ஒவ்வொரு ஆடுகளாய் தேடி பார்ப்பார். ஆமென். ஒரு மெய்ப்பனுக்கு எத்தனை ஆடு இருந்துச்சா? 100 ஆடு. எத்தனை ஆடு காணாம போச்சு? எப்படி தெரியும்? அவர் தேடி பார்த்தார். என்ன சத்தம் கம்மியா இருக்கு? அவர் தேடி பார்த்தார், அதாவது எண்ணி பார்த்தார். ஏன்னா ஆடுகள் எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கும்போது 100 ஆடுகள், மொத்தமா 100 ஆடுகளில் ஒரு ஆட்டை காணவில்லை என்று மெய்ப்பன் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அவருக்கு தெரியும் அந்த ஆடு யாரு, ஏன் காணாம போச்சு, என்னாச்சு. 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போய் அதை அந்த முள்ளுகளுக்குள்ளே இருந்து எடுத்து தன்னுடைய தோள்களின் மேல் சுமந்து வருகிற, ஆமென், நல்ல நல்ல மெய்ப்பனாக ஒவ்வொருவரையும் தேடுகிற, பார்க்கிற, கவனிக்கிற விசேஷித்த கண்களை உடைய மெய்ப்பனாய் கர்த்தராய் இந்த மாதத்தில் நமக்கு முன் செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. மெய்ப்பன், இந்தியா மெய்ப்பர்கள் பின்னாடி போவாங்க. ஆமென். ஆனா உண்மையா வேதத்தில் இருந்த மெய்ப்பர்கள் எல்லாரும் முன்பாக போவார்கள். ஆடுகள் எல்லாம் பின்பாக போகும், அமைதியா போகும். இந்த மெய்ப்பன் ஆடுகள் பின்பாக வருகிற அளவிற்கு அந்த ஆடுகள் மெய்ப்பனை அறிந்திருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆக முன்பாக போவார், ஆடுகள் பின்பாக போகும். இருப்பினும் மெய்ப்பன் அந்த ஆடுகளை கவனித்து கொண்டே இருக்கிற நல்ல தேவன், விசாரிக்கிற தேவன், தேடுகிற தேவன், காண்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு கர்த்தருடைய சபையே, இந்த மாதத்திலே நமக்கு வரவேண்டிய மிகப்பெரிய ஒரு தைரியம், என்னை தேடுகிற, என்னை காண்கிற, என்னையே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். மற்ற நம்பிக்கைகளிலே ஆடுகளைப் போல மக்களை, ஜனங்களை தேடுகிற நம்பிக்கையை குறித்தவர்களாய் இருந்தாலும், ஆடுகள் பல நிலைகளிலே இருக்கும். கடவுளைப்பட்டவர்களாய் இருந்தாலும் ஆடுகள் பல நிலைகளிலே இருக்கும். கடாக்களாய் இருக்கும், ஆடுகளாய் இருக்கும், குட்டிகளாய் இருக்கும், கறவல் ஆடுகளாய் இருக்கும். ஆனால் அத்தனை ஆடுகளுக்கும் நம்முடைய கர்த்தர் மெய்ப்பனாய் இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை அவர் கவனிக்கிற, ஆமென் சொல்லுங்களே, உங்களை தேடுகிற, உங்களை விசாரிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆடு நடக்க முடியாம வருது, தேடி பார்க்கிறாரு, ஒரு ஆட்டை காணா. உடனே அந்த ஆட்டை போய் தேடுவார். அந்த ஆட்டிலே இருக்கிற சோர்வு, பலவீனம், ஏன் நடக்க முடியல, ஏன் அதனால முடியல என்று சொல்லி அதை அறிந்து கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான நிலையிலே இருந்தாலும், நமக்கு நாமே பாரமா, வேதனையா, சில நேரத்தில் நம்முடைய காரியங்கள் நமக்கு கடினமாய் இருந்து உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு அல்லது ஒரு பாரம், இவைகளெல்லாம் நம்முடைய இருதயத்தை நெருக்கினாலும் அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் நம்முடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடத்தான் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம்.
அவர் மெய்ப்பனாய் நமக்கு முன்பாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் தங்களுடைய பாரங்களை சுமக்கக்கூடாது. கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் மக்கள் போவார்கள், உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன், ஒரு தூதனை முன்பாக அனுப்புவேன் என்று இயேசுவை முன்பாக நல்ல மெய்ப்பனாய் அனுப்பின கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், போகிற பாதைகளில் என்னென்ன பிரச்சனை வரும், இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், எப்படி நீங்கள் கையாள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஆமென். செங்கடல் வருங்க, இப்படி வனாந்தரம் வரும், பிரச்சனைகள் வரும், யுத்தங்கள் வரும் என்று சொல்லவே இல்லை. ஒரே ஒரு வாக்கு, உங்களை நான் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, போற வழியில் வருகிற பிரச்சனைகளை குறித்து அவர் நமக்கு சொல்லவே கிடையாது, ஆனா போய் சேருவீர்கள் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, போய் சேர்வீர்கள். You will reach your destination. You will make it. நீங்க செய்வீர்கள். படகுல ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் ஏறுங்க, அக்கறைக்கு போவோம். எல்லாரும் ஏறிட்டாங்க. இடையில பயங்கர புயல், பயங்கர அசைவு, எல்லாரும் சோர்ந்துட்டாங்க. இயேசு எங்க இருக்கிறாரா நம்மோடு என்று தேடினா அவர் கீழே போய் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, உமக்கு கவலை இல்லையா, எங்க மேல அன்பு இல்லையா, அக்கறை இல்லையா, நாங்கள் எல்லாருமே மடிந்து போகிறோமே. ஆனா ஆண்டவர் சொன்னார், இடையில அலைகள் வரும்னு கர்த்தர் சொல்லல. ஆமென் சொல்லுங்க. ஆனா ஒண்ணு சொன்னார், அக்கறைக்கு போவோம். அல்லேலூயா. ஆனா அக்கறைக்கு போனோன்னே பெரிய ஒரு வெல்கம் பார்ட்டி, பெரிய ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நடக்குது. யாரு? லேகியோன் நிற்கிறான். ஆமென். இயேசுவையும் சீஷர்களையும் வரவேற்கிறதற்கு லேகியோன் நின்று கொண்டிருக்கிறான். எந்த சூழ்நிலைகள், எப்படிப்பட்டதான விஷயங்கள் எழும்பினாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை முற்றிலும் நிறைவேறும். இன்னும் நடக்கலையே அப்படின்னா அவருடைய காலங்கள் இன்னும் வரவில்லை. பொறுமையாக இருக்கிற காலத்திலே கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். 12வது வசனத்தை வாசிக்கலாம். தப்பி வர பண்ணுகிற கர்த்தர். இந்த ஆடுகள் கரெக்டாக தான் வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு சொல்லி மப்பும் மந்தாரமமான ஒரு நிலைமை வந்தவுடனே மெய்ப்பன் எங்கே இருக்கிறாரு, பாதை எங்கே இருக்கு, ஸோ கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறோமான்னு அந்த ஆடுகளுக்கு தெரியலை. ஆமென். ஏன்னா அது எப்படி இருந்துச்சா, ஆங்கில வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இட் வாஸ் சோ டார்க். அதாவது நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை, எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், என்னதான் நடக்குது என்று புரிந்து கொள்ள முடியாமல், விளங்கி கொள்ள முடியாமல் தடுமாறுகிற ஒரு சூழ்நிலை. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் கூட வந்துட்டு தான் இருந்துச்சு. திடீர் மப்பும் மந்தாரமும் வந்ததினாலே சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில், அல்லேலூயா, தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி. எங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மந்தையை தேடுறதுனா என்ன, ஆடுகளை தேடுறதுனா என்ன? ஆமென். ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அந்த இடத்திலே மூல பாஷையில் ஒரு சின்ன மாற்றம் கொடுக்கப்படுகிறது. மந்தை என்று சொல்லுகிற வார்த்தை ஆடுகளின் மந்தை என்று சொல்லுகிறதை உணர்த்துகிறது. ஆடுகளை தேடுகிறேன் என்று சொல்லுகிற இடத்திலே அந்த மந்தையை தேடுவது போல என் ஜனத்தை நான் தேடுகிறேன். விளங்கணுங்க, கைதட்டலாம், ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம். ஆமென் சொல்லுங்களே. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க கர்த்தரால் மறக்கப்படவில்லை. அப்ப கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரணும் இல்ல? அல்லேலூயா. நாம் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. வேதத்தை கேட்கிறது ஒன்று, கிறிஸ்தவர்களாய் இருக்கிறது ஒன்று. ஆமென் சொல்லுங்களே. பாரம்பரிய விஷயங்களை அறிந்து வைத்திருக்கிறது ஒன்று, கடந்த கால அனுபவங்கள் ஒன்று. ஆனா இன்றைக்கு அந்த விசுவாசத்திலே நாம் நடக்கிற ஜனமா இருக்கணும். அதனாலதான் 6 நாளைக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை வருது. மக்கள் பலப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. விளங்கணும், ஒரு ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. ஆக அந்த மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும், ஜனங்களை தேடுகிறேன். ஆமென். நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளில் திடீர்னு வந்த அந்த சூழ்நிலையில் ஆமென் அவைகள் சிதறுண்டு போன, ஆமென், அவங்களுக்கு விளங்காம புரியாம வழிகள் விலகி, ஒருவேளை இப்படி கூட சொல்லலாம், இத்தனை நாள் நான் சர்ச்சுக்கு போய் எனக்கு என்ன கிடைச்சது, இனி நான் வரமாட்டேன், வர்றதுக்கு எனக்கு பிரியம் இல்லை என்று ஒரு மப்பு மந்தாரம், ஒரு சோர்வான சூழ்நிலை வரும்போது அது தன் பாதையை மறக்கிறது. ஆமென். அதற்குள் உண்டான எண்ணத்தினால் மேய்ப்பனை பார்க்க முடியாமல் போகிறது. ஆமென் சொல்லுங்களே. ஆனா மேய்ப்பன் பார்க்கிறாரா? பார்க்கிறாரு, நமக்கு தெரியல. ஸோ என்ன செய்கிறார்? ஆமென். நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலிருந்து, அப்பா இந்த ஆண்டவருடைய வேலையை சிந்திச்சு பார்த்தோம்னா அவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு ஏரியால சிதறுண்டு கிடக்குது. தன்னுடைய வீட்டிற்கு போய் சேர்வதற்காக அனைத்து ஆடுகளையும், 100 ஆடும் காணாமல போயிருந்தா கூட அத்தனை ஆடுகளையும் சரியா கொண்டு வந்து சரியான நேரத்தில் ஒன்று சேர்த்து, ஆமென். நம்ம ஒரு ஆட்டை தேடி போனோம்னா வெடிஞ்சிடும், அடுத்த நாள் காலையில் தான் வீட்டிலிருந்து வரணும். ஆனா ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய அன்பு அத்தனை ஆடுகளையும், ஆமென் சொல்லுங்களே, ஒன்றாய் சேர்த்து ஒரே நேரத்திற்குள்ளே கொண்டு வந்து அவைகளை தப்பி வர பண்ணி, அதாவது அவர் நம்மை தேடுகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்மை விடுவிக்கிற, தப்பி வர பண்ணுகிற God is God of redemption. அவர் நம்மை மீட்டுக் கொள்ளுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை அவர் மீட்டுக் கொள்ளுவார். என்ன சூழ்நிலை மனதுக்குள்ள இருந்தாலும் இந்த மாதத்தில் கர்த்தர் மீட்டுக் கொள்ளுவார். ஏன் மீட்டுக் கொள்ளணும்? இது 11, அடுத்த மாசத்தின 12. அப்போ காரியத்தினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு எப்படி இருக்கணும்? அப்போ இந்த 11ஆம் மாதம் ஏறக்குறைய ஒரு 75-80% சம்பூர்ணமாகணும். அப்போதான் 12 கம்ப்ளீஷன் ஆகும். ஆகவே அந்த முடிவை நோக்கி நம்மை கர்த்தர் கொண்டு போவதற்காக, அல்லேலூயா சொல்லலாம், நம்மை விடுவிக்கிற, நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க நிலைமை எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களை அவர் ஏற்ற நேரத்தில் உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து அப்படியே தூக்கி உங்களை அள்ளி தன் மீது போட்டுக்கொள்ளுகிற பாசமுள்ள நல்ல கர்த்தர், பாசமுள்ள நல்ல தேவன். எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்மளை அழுத்திட்டு இருந்தாலும் அவர் தூக்கும் போது அது அவருக்கு பாரமா இருக்காது, நமக்கு தான் பாரமா இருக்கும். சில ஆடுகள் சொல்லும், என்னை தூக்காதீங்க, என்னை விட்டுருங்க, நான் வரமில்ல, எனக்கு கொஞ்சம் கோபமா இருக்கு, எனக்கு பாரமா இருக்குது. எதையும் கேட்க மாட்டார். நீ வா அப்படின்னு அவர் சத்தம் இல்லாமல் தூக்கி கொண்டு வருவார். வழியில் ஆடு கொஞ்சம் குறும்பு பண்ணும், என்னை விடுங்க, நான் போறேன், நான் பழசுக்கே போறேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கும். பேசவே மாட்டார். கொண்டு வந்து உங்களுக்கு அந்த படம் காட்சி மனசுக்குள்ள ஓடுதுன்னு நான் நம்புகிறேன். நான் பேசுறது உங்களுக்குள்ள அப்படியே உள்ள செயல்படுகிறது. ஒரு மேய்ப்பன் தூக்குவதாகவும் ஒரு ஆடு துள்ளுவதாகவும், அன்புள்ள தேவன் சத்தமில்லாம தோல்ல போட்டு ஒரே அமுக்கு, பேசாம படு அப்படின்னு சொல்லி அமுக்கி கொண்டு வந்து தன்னுடைய மந்தையோடு அதை உள்ளே விடுகிற, மீட்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய மீட்பின் வல்லமை ஒரு நாளும் குறைந்து போகாது. அல்லேலூயா. அவர் சிலுவையிலே நமக்கு ஜீவனை கொடுத்தது ஒரு நாளும் குறைந்து போகாது. அவருடைய மீட்பின் வல்லமை ஒரு நாளும் குறைந்து போகாது. ஆமென் சொல்லுங்களே. அந்த மீட்கிற தேவனை நம்ம கவனிச்சோம்னா அந்த மீட்பினுடைய வல்லமை பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டே இருக்கும். பிரச்சனைகளை பார்த்தா பக்கத்தில் கர்த்தர் நிற்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த மீட்பின் கர்த்தரை நீங்கள் பார்த்தால், அல்லேலூயா, உங்களுடைய உள்ளம் இப்ப பலன் அடையும், உங்களுடைய உள்ளம் இப்ப தைரியம் அடையும். நான் எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன். என்னை இதுவரை நடத்தினவர் எனக்கு இருக்கிறார், அவர் இனியும் என்னை நடத்துவார்.
மிக ஜெயமாய் நடத்துவார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக அவர் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது தேடி கண்டுபிடிக்கிறவர், இரண்டாவது நம்மை முழு பலத்தோடு மீட்டுக் கொள்கிறவர். அந்த மீட்பின் வல்லமை இன்னும் நம்ம வாழ்க்கையில தொடரும். இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் சிலுவையின் வல்லமை குறைந்து போகவே இல்லை. ஆமென். நம்மை போல ஒரு பாக்கியமான ஜனம் இந்த பூமியில கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் போய் ஒருவேளை ஒரு மாதத்தின் முதலாம் நாள் அவங்க தொழுது கொள்கிற இடங்களுக்கு போய், ஒருவேளை மாச துவக்கம் அப்படின்னு போய் அவங்களுடைய நம்பிக்கையில நிற்கலாம். ஆனால் நம்மை அமைச்சலங்களே அவருடைய வார்த்தையை கொடுத்து அதை புரிய பண்ணி அவர் நம்மோடு பேசி, நம்ம அவரோடு பேசல. இப்ப எல்லாரும் நீங்களாம் அமைதியா இருக்கிறீங்க. தேவன் நம்மோடு பேசுகிறார். 1ஆம் தேதி காலையில நம்ம ஆண்டோடைய சமூகத்திற்கு வரும்போது அவர் பேசுகிறார், நம்மோடு பேசுகிறார். மற்ற நம்பிக்கைகளிலே மக்கள் தான் போய் பேசுவார்கள். ஆமென் சொல்லுங்களே. அவர்கள் நம்புகிறது அவர்களுக்கு பதில் கொடுக்காது, அவைகளுக்கு ஏற்ற ஒரு முடிவை உண்டாக்காது. ஆனால் வந்திருக்கிற உங்கள் நம்பிக்கை கர்த்தருடைய நாமத்திலே வீண் போகாது. அவர் பேசும்போதே உங்களுக்கு ஏற்ற பதில், சரியான பதில் உங்களுக்கு உண்டாகி கொண்டிருக்கும். அவர் பொதுவாய் பேசினாலும், ஆமென் சொல்லுங்களே, அது அவரவர் குடும்பத்திற்கு ஏற்ற மகிமையான நல்ல பதிலாய் இருக்கும். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும், அவருடைய ஜனங்கள் ஒரு நாள் வரும்போது எல்லா தேசத்திலிருந்து ஒன்றாய் சேருவோம். இப்ப என்ன செய்கிறார்? இந்த பட்டணத்திலிருந்து நம்மை ஒன்றாய் சேர்க்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து, மற்ற ஜனங்களிடத்திலிருந்து, தேவ ஜனங்களுக்கு எதிராய் நிற்கிற மக்களிடத்திலிருந்து, அல்லேலூயா சொல்லுங்களே, நம்மை புறப்பட பண்ணுகிற நல்ல தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஆமென், ஆமென். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஸோ 2 பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு இருக்கும். ஸ்கூல் டீச்சர் கையில் ஒரு குச்சி எடுத்துட்டு போய் பக்கத்தில், என்னடா சண்டை, போ ஓடு அப்படின்னு. நியாயமாக சண்டை போட்டவனும் ஓடிடணும், வீமுக்கு சண்டை போட்டவனும் ஓடிடணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு சபையை பார்த்து, இங்க என்ன வேலை, கிளம்பு அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எதிராளியே இனி ஒன்றும் பண்ண முடியாது, நான் பொறுப்படுத்திட்டேன், நீ ட்ரை பண்ண முடியாது, அமைதியாயிரு, நீயும் விலகிப்போ. என் ஜனத்தை நான் நடத்தும்படி இந்த 1ஆம் தேதி என் மக்களோடு வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அவர் பிரித்தெடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுக்கப்புறம் சேர பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா சாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். சொல்லுங்க ஆமென். இப்ப தேவன் எங்க நடத்துறாரா? மலைகளின் மேல், நம்மை உயர்வின் மேல், ஏறி வர பண்ணுகிற சூழ்நிலையின் மேல், மூழ்கி போன இடத்திலிருந்து நம்மை உயர்த்துகிற ஒரு அழகான ஒரு கிருபையின் மேல். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களே. நாளைக்கு செகண்ட் ஆராதனையிலே நான் சில திட்டங்களை செஞ்சிருக்கிறேன். போன வாரம் செய்திக்காக ஜெபித்த போது ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி, இதை 2ஆம் ஆராதனையில செய், ஏன்னா நிறைய மக்கள் பார்ப்பாங்கல்ல, அதனால அதிகமா 2ஆம் ஆராதனையிலே இதை நிறைவேற்றுன்னு கர்த்தர் சொன்னார். ஸோ நாளைக்கு அதை கர்த்தர் செய்வார். அதை குறித்து நான் மிக ஆவலோடு ஆசையாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு நீர் ஞானம் தர வேண்டும், இதை நான் சரியாய் செய்வதற்கு எனக்கு வழிகாட்டுதல் வேண்டும். ஆமென் சொல்லுங்களே. அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் சர்வீஸ்க்கு வாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டில் அது கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும், செகண்டில் நிறைவாக இருக்கும். ஆமென். அப்படியே முடியாவிட்டாலும் நீங்கள் செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்லைனில் மறுபடியும் போட்டு பார்க்கலாம். ஸோ எல்லா வசதிகளையும் தேவன் நமக்கு இப்போ தந்திருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஆக இப்போ என்ன நடத்து சொல்லப்படுகிறது?
கடைசி நாளிலே கர்த்தருடைய ஆலயம் கொடுமுடியின் அந்த மேலே பர்வதத்திலே உயர்த்தப்படும். நான் யோசித்து பார்த்தேன், நீங்க எல்லாரும் யோசிக்கிறீங்க நினைக்கிறேன். ஆமென். ஸோ ஆர் யூ டிராவலிங் வித் மீ? என்னோடு பயணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? நான் ஆண்டவர் புறப்பட பண்ணினதுலேருந்து இப்போ பயணம் ஆயிட்டு இருக்கிறேன். என் ஆவி டிராவல் பண்ணுது. இப்போ மலைகள் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அல்லேலூயா. மலைகளின் மேல் ஏறுகிறோம். ஐயா, கர்த்தருடைய சபையே, ஒருவேளை ஆன்லைனில் கேட்குற மக்களே, கேட்க போகிற மக்களே, இந்த பூமியில எவ்வளவு பெரிதான அரசாங்கம், அரசியல் ராஜாக்கள் இருந்தாலும் கடைசியிலே எல்லா வல்லமைகளுக்கு மேலே உயர்ந்திருக்கிற ஒரு ராஜ்யம் கர்த்தருடைய சபை. கர்த்தருடைய சபை. I belong to the kingdom of God. ஆமென் சொல்லுங்களே. ஆமென். எனக்கு அதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை இன்னும் புரிய பண்ணுவாராக. நிறைய விஷயங்களை கேட்டுட்டே இருக்கிறோம். எத்தனை பாலிடிக்ஸ், எத்தனை வகையான தலைவர்கள், எத்தனை வகையான பேச்சுவார்த்தைகள், யுத்தங்கள், போராட்டங்கள். நான் என்ன சொல்றேன், நடக்கதெல்லாம் நடக்கட்டும். ஆனால் ஒரு ராஜ்யம்தான் கடைசியில நிலைத்து நிற்கும். கையை தட்டி ஹல்லேலூயா. ஒரே ஒரு ராஜ்யம், கைகளினாலே பெயர்க்கப்படாத ஒரு மகிமையான கர்த்தருடைய ராஜ்யம் அதிலே உயர்ந்திருக்கும். அதிலே நீங்களும் நானும் குடிமக்களாய் அதற்குள்ளே ஜீவிக்கிற, ஓ க்ளோரி ஹல்லேலூயா, ஒரு குடி உரிமையை ஆண்டவர் இப்பொழுதே நமக்கு தந்திருக்கிறார். நான் அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு எத்தனையோ சில வாய்ப்புகள் எல்லாம் இந்த உலகத்திலே வந்துச்சு. நிறைய வாய்ப்புகள். சிலதெல்லாம் நான் வேண்டாம், இது எதுக்கு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் அதனால தான் உங்களுக்கு ஒரு தடவை நான் சொன்னேன், ஆதியில் ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்தோம். ஆமென் சொல்லுங்க. ஸ்கூல் வளர தொடங்கிருச்சு. ஷாலோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நல்லா வளர தொடங்கிருச்சு. சபை அப்படியே தேங்கி போயிடுச்சு. என்ன ஆண்டவரே, சரின்னு போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய முதல் அழைப்பு என்ன? ஆமென். நான் சொன்னேன் சபை, அதுக்கு கவனம் செலுத்து. உடனே யோசித்து பார்த்தேன், இருந்த சூழ்நிலைகளை பார்த்து ஒரே இரவில் பள்ளிக்கூடத்தை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரே இரவுல. ஆமென் சொல்லுங்களே. ஸோ அதுல இருந்து கர்த்தருடைய சபை பலனடைய தொடங்குச்சு. வேறு காரியங்களை செய்வதற்கு எனக்கு உள்ளத்துல இடம் இல்லை, நேரமும் இல்லை. தேவனுடைய சபையின் மேல் கவனம், அதன் மேல் ஒரு கண்ணோக்கம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை, நமக்கு கொடுத்த ஒரு காரியம். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்போ பலனான ஒரு நகரம், சத்தம் இல்லை, அசைக்கப்படாத ஒரு நகரம், அழிவில்லாத ஒரு நகரம். ஆமென். அதற்கு அடையாளமாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து ஒரு பெட்டகத்தை போல இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தர் நேசிக்கிற, கர்த்தர் விரும்புகிற அவருடைய சபை. Come on somebody. Amen. Put your hand together. கரங்களை தட்டி நீங்க கர்த்தருடைய சபைக்குள் இருக்கிறீர்களே, அதை குறித்து தான் எசேக்கியேல் தீர்க்கன் பேசுகிறார். அதை குறித்து தான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். என்ன சொல்றாரு? கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். On the top of that hill the church will be established. சபை நிரூபிக்கப்படும், ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களே. இப்போ கன்மலையாகிய இயேசுவின் மேல சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கன்மலை உயரும், கன்மலை நகரும், கன்மலை வளரும். அப்ப வளர 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 சபை உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென் ஆமென் ஆமென். இதை போல ஒரு மகிமை வேற என்ன நமக்கு வேணும்? நான் எம்எல்ஏவா இல்லையே, எம்பியா இல்லையே, வார்டு மெம்பரா கூட இல்லையே, ஆமென், அதில் இல்லையே, இதில் இல்லையே. நீங்கள் அசையாத நகரத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென் ஆமென். ராஜாக்களாக, அவருக்கு சொந்த ஜனமாக, ஆசாரிய கூட்டமாக. ஆமென் சொல்லுங்களே. ஸோ இதை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய மேன்மையா நமக்கு, இவ்வளவு பெரிய ஒரு ராஜ்யமா, நிலையான அந்த சபையின் மகிமையிலே கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. ஆமென் ஹல்லேலூயா. எது நித்தியமா இருக்குமோ அதிலே நாம் இருக்கிறோம். சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அநேக ஒருவேளை கிறிஸ்தவ மக்கள் கூட பல விஷயங்களிலே அவங்க இருக்கலாம். அவங்கள பார்க்கும்போது ஐயோ அது நம்மகிட்ட இல்லையே, அவங்கள பெரிய அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனால் நித்தியமான ஒரு விஷயத்துல,
நித்தியமான ஒரு குடும்பத்தில், ஒரு பாடியில், நித்தியமான ஒரு தேசத்தில், ஒரு ராஜ்யத்தில், நிலையான தேசத்தில், ராஜ்யத்தில் நம்மை அவர் வைத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களே. யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். நீங்க கை தட்டுறதுல உங்க ஆவி எழும்பும், உங்க ஆத்துமா உற்சாகம் அடையும். ஆமென் சொல்லுங்களே. மலைகளுக்கு மேல உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வந்துதான் ஆகணும். எத்தனை பேர் ஆமென் போடுறீங்க? ஓடி வந்துதான் ஆகணும். வாசிக்கலாம் இப்பொழுது 14 வாசிக்கலாம். 14 மேய்ப்பேன். இப்ப பாருங்க, நான் பெஸ்ட், என் பிள்ளைகளுக்கு நான் பெஸ்டான மேய்ச்சலை தருவேன். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, குறைவான குவாலிட்டி இல்லாத விஷயங்களில் செட்டில் ஆயிராதீங்க. புரியுதா? 9ஆம் கிளாஸ் போதுங்க, இதோட இருந்துக்கிட்டா போதும். நோ, பரவாயில்ல. ஆமென். முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நல்ல மேய்ச்சலை தர்ற தேவன் அதை ஆச்சரியமா வச்சிருக்கிறார். Never settle yourself for least things. Never sell yourself to all these least things. அற்பமான, அசிங்கமான, விலை இல்லாத, ஒன்றுக்குமே உதவாத காரியங்களுக்கு உங்களை அர்ப்பணிக்காதீங்க. ஏன்னா ராயல் ஃபுட் கொடுக்கிற தேவன், ராஜாக்களின் ஆகாரம் தருகிற நல்ல தேவன். மோபி பேசத்துக்கு 2 கால்களும் முடவி போச்சு, முடக்கால்களாய் இருந்தது. ஆண்டவர் கூப்பிட்டு, ஆமென், ராஜா கூப்பிட்டு தன்னோடு உட்கார வச்சு, ஆமென் சொல்லுங்களே, அவன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தமா அவனுக்கு அவ்வளவு அருமையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். நமக்கும் நல்ல மேய்ச்சல். ஏன் தெரியுமா? நம்முடைய தகப்பனாகிய இயேசுவின் நிமித்தமாய். கைதட்டும் போது அந்த மேய்ச்சல் உண்டாயிரும், வறுமைகள் விலகிரும், மேய்ச்சல் முளைக்காத இடத்துல முளைக்க தொடங்கிரும். ஆமை மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். Nobody can touch the body of Christ. அவருடைய சரீரமாகிய சபையை எவ்வளவு நீளமான கை, எவ்வளவு உயரமான அரசியலும் அதை தொடவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன கிருபையின் பாதுகாப்பு, என்ன கிருபையின் மேன்மை. இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். நான் இந்த வசனத்தை தியானிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏசப்பா, எங்க மக்கள் எல்லாம் நல்ல தொழுவத்தில் விளங்கணும். உங்களுக்கு தான் புரியும். ஆமென் சொல்லுங்களே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல தொழுவத்தில், நல்ல சபையில், அதுதான் தொழுவோம், அதுதான் தொழுவோம். ஆமென் சொல்லுங்களே. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல தொழுவத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சல். மேல இருக்கிறாங்களா, அங்க என்ன மேய்ச்சல் வரும்? கொஞ்சம் வெளியே போனா தானே புல்லு கிடைக்கும். உள்ள என்ன கிடைக்கும்? தம்முடைய ஜனத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், தன்னுடைய சபையை குறித்து அவர் சொல்லுகிறார். உள்ள இருந்தா உள்ளே என் ஜனங்கள் மேய்ச்சலை கண்டடைவார்கள். உள்ளும் புறம்பும் என்னுடைய ஜனங்களுக்கு மேய்ச்சல் இருக்கும். வெளியே மாத்திரம் இல்ல, உள்ளேயும் இருக்கும். ஆமென் சொல்லுங்களே. கடைசியாக முடிக்கிறோம். 15ஆம் வசனம் 15. என் ஆடுகளை மேய்க்கிறது மாத்திரமல்ல, என் ஆடுகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? I will make them to lay down. அது சாப்பிட்டுட்டு நிக்கிறது இல்ல, எல்லா ஆட்டையும் படுக்க வைப்பேன். சாப்பிட்டுட்டியா? நல்லா இருக்கிறியா? சபையே, மக்களே நல்லா இருக்கிறீங்களா? இப்ப படுக்கிற நேரம், படு படு அப்படின்னா என்ன? நீ பதறாத, நீ சோர்ந்து போகாத, நீ அலையாத, நீ கஷ்டப்படாத. தொழுவத்திலே கர்த்தர் உனக்கு ரெஸ்ட் தருகிறார். ஹல்லேலூயா. அவர் மேல் நமக்கு ரெஸ்ட், அவர் மேல் கண்மலையாகிய இயேசுவின் மேல நமக்கு ஒரு ரெஸ்ட். ஆக என்ன பிரச்சனை நம்மளை சுத்தி இருந்தாலும் நான் இப்போ ரொம்ப அமைதியா இருப்பது எப்படி அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா நான் தியானிக்கிறேன், அதை யோசிக்கிறேன், அதை படிக்கிறேன், அதை நான் பிராக்டிஸ் பண்ணுகிறேன். ஏன் தெரியுமா? அதுல தான் ஜீவன் இருக்கு, அதுல தான் வல்லமை இருக்கு.
ஆமென் சொல்லுங்களே. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் படு அப்படின்னா படுத்துக்கணும், அமைதியா கர்த்தரோட ரெஸ்ட் பண்ணிடணும். யுத்தம் அவருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும், நாங்களோ தேவனாகிய அந்த கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டுவோம். பக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடலாம். எதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க? சமீபத்தில் வாங்கின கம்மலை குறித்தா? அல்லேலூயா. யாரோ வாங்கியிருக்கிறாங்க, அதுதான் கரெக்டாக வருது. சமீபத்தில் போய் சாப்பிட்டமே ஒரு ஹோட்டலில், அந்த சாப்பாடா? அல்லது சரிப்பா கிறிஸ்மஸ்க்கு ஆடியிலேயே வாங்கி வச்சிடலாம், நல்ல துணியாக வாங்கி வச்சிடலான்னு ஒரு பெஸ்ட்டாக ஒன்று வாங்கி வச்சிருக்கிறீங்களா? அதுவா? எதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க? கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, பெற்றோரா? ஆமேன். நீ விரும்புகிறவனா, நீ விரும்புகிறவளா? அல்லது வீட்டில் நாய் வச்சிருப்பாங்க, பூனை வச்சிருப்பாங்க, கிளி வச்சிருப்பாங்க, நீ எதை நேசிக்கிற? நீ எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாய்? நாங்கள் ஜீவனுள்ள தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம். கரங்களை தட்டி எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கரங்களை தட்டிக்கொண்டே ஆமேன் ஹல்லேலூயா. எழுந்த உடனே நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டோம் போன மாசம் எல்லாம். கரங்களை தட்டி சந்தோஷமா ஆண்டவரோடு பேசுங்க. Come on, speak to him. Open your mouth and speak to him. உங்க மேய்ப்பனை பார்த்து பேசுங்க. டாடி, எனக்கா இவ்வளவு கிருபை, எனக்கா இவ்வளவு மகிமை, எனக்கா இவ்வளவு மேன்மை, நான் எங்க இருந்தேன் தெரியுமா? என்னை உயர்த்தினீரே, படிப்படியா கண்மலையின் மேல் என்னை நடத்தி நான் மேலே ஏறி வரட்டும்னு சொல்லி நீரும் மெதுவாய் நான் சுமந்து ஏற வேண்டிய மலையின் மேல் ஆண்டவரே நான் சுமக்காமல் என்னை ஏற பண்ணிட்டு, என்னுடைய பாரங்கள், வேதனைகள், வியாதிகள், பிரச்சனைகள், கடன்கள் எல்லாவற்றையும் சிலுவையின் மேல் நீர் சுமந்து நீர் தள்ளாடி ஏறினீரே. ஆண்டவரே, எனக்காய் நீர் தள்ளாடி ஏறினீரே, பாரத்தோடு ஏறினீரே. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, தேவாட்டுக்குட்டியே, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீரும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஆண்டவரே பாடுபட்டீரே, அடிக்கப்பட்டீரே. உம்முடைய சரீரங்களில் காயங்கள் உண்டானதே, வேதனைகள் உண்டானதே. But Lord, we are safe, we are well secured, Lord. We have been redeemed totally by the power of the Holy Spirit. Thank you, Lord, for feeding us. Thank you, Lord, for making us to lay down in the fold. In the fold, ஆண்டவரே தொழுவத்திலே நாங்கள் படுக்கும்படி, சபையிலே நாங்கள் ஓய்ந்திருக்கும்படி, சபையிலே இளைப்பாறும்படி எங்களுக்கு தந்த கிருபைக்காக எல்லாரும் கரங்களை தட்டுவோம், பலமாய் கரங்களை தட்டுவோம். பண பிரச்சனைகள் உடைவதாக, வியாதிகள் சுகமடைவதாக, கேன்சர் வியாதிகள் சுகமடைவதாக, வீட்டிலே இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக, பிரிந்த குடும்பங்கள் சேர்க்கப்படுவதாக, பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, நல்ல மாப்பிள்ளைகள் கிடைப்பதாக, நல்ல பெண்கள் கிடைப்பார்களாக, இயேசுவின் நாமத்திலே குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதாக. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. திருமணங்கள் நடப்பதாக. பாசத்திற்குரியவர்களை இழந்து வேதனையோடு இருக்கிற குடும்பங்களுக்கு சமீபத்தில் மாத்திரமல்ல, தூரத்தில் இருக்கிற குடும்பமே, தூரத்தில் இருக்கிற குடும்பமே, உனக்கு அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். உன்னை அவர் தேற்றுகிறார், உன்னை ஆறுதல் செய்கிறார், உன்னை அவர் அரவணைத்துக் கொள்ளுகிறார். நீ நடக்க முடியாத சூழ்நிலைகளிலே அவர் உன்னை தூக்கி சுமக்கிற நல்ல தேவனாய் இருப்பதற்காக எல்லாரும் மறுபடியும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. எவ்வளவு பெரிய குழிக்குள்ளே சிக்கி இருந்தாலும், வேதனைக்குள்ளே நீ சிக்கி இருந்தாலும், உன்னை தேடி வந்து தூக்கி மலைகளின் மேல் உயர்த்துகிற தேவன். ஒரு பட்டணம் இருக்கிறது, மலையின் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது. எல்லா ஜனங்களும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். அது கர்த்தருடைய சபை, அது கர்த்தருடைய சபை. நீ மீட்கப்பட்டதினாலே, கர்த்தருடைய வீடாகிய சபையிலே நீ நிலைத்திருப்பதினாலே மகிமைப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. உங்க பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. ஜெயத்தினுடைய நேரம் வந்துருச்சு ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் காலங்கள் சமீபம். எங்களை நடத்தி வந்த பாதைகள் சமீபம். கர்த்தாவே, நீர் செய்ய போகிற காரியம் மிக சமீபத்தில் இருக்கிறது. நீர் நல்லவர், 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 நல்லவர். உம்மை போல நல்லவர் யாருமே கிடையாதப்பா. நிலையான தேசத்தினுடைய ராஜாவே,
அசைக்கப்படாத தேசத்தினுடைய ராஜாவே, தேவ ராஜ்யத்தினுடைய ராஜாவே, தேவ ராஜ்யத்தின் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களையும் உமக்கு நிகராய் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, சொந்த ஜனமாக, ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்த கூட்டமாக தெரிந்து கொண்ட அந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறுகி போக, மடங்கி போக, விழுந்து போக, சோர்ந்து போக எங்களுக்கு அவசியமே கிடையாது. எங்களுக்கு அவசியமே கிடையாது. சூழ்நிலைகள் உண்மையானாலும் எங்களுடைய மேய்ப்பர், எங்களுடைய கேப்டன் மிக வல்லமை உள்ளவர், யுத்தத்திலே பராக்கிரமமானவர். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், the Lord of hosts. அவர் சேனைகளின் கர்த்தர். ஆண்டவரே, எங்களுக்கும் சபை மக்களுக்கும் சேனைகளின் கர்த்தராய் இருப்பதற்கு ஸ்தோத்திரம். உடைய நாம மகிமைப்படட்டும். பயங்கரமான காரியங்களை இதுவரை செய்திருக்கிறீர், இனிமேலும் செய்வீர். தெற்கத்தி வெள்ளம் திருப்புவது போல எங்க வாழ்க்கையின் சிறையிருப்பை திருப்புவீர், நிச்சயம் திருப்புவீர். இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லுகிற அளவிற்கு எங்களுடைய வாயை நகைப்பினால் நிரப்புகிற தேவனாய் இருப்பதற்கு உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலும் சந்தோஷமும் பலனும் மீட்பும் பாதுகாப்பும் நிலையில்லா ராஜ்யத்தின் குடியுரிமை தருகிற அப்படியே அபிஷேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சத்தமாய் ஒரு அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.